பெரியவா சரணம். இன்னைக்கு ஆகஸ்ட் 6 பெரியவா இங்க இருக்கா? இன்னைக்கு தலைப்பு வெம்பி விழுந்திடுமோ. அகண்டமாக இருக்கும் பரமாத்மாவை கண்டம் கண்டமாக உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் பண்ணி கடைசி நிலையாக நிர்குண தியானம் செய்ய ஆரம்பித்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது. துக்கம் பயம் எதுவுமே இருக்காது. பரமசாந்தி தான் இருக்கும். இதுதான் ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் உபனிஷத் மரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்த பழம். இந்த பழுத்த நிலையை அடைவதற்கு முன் மொட்டாக பூவாக பிஞ்சாக காயாக இருந்துதான் முதிர வேண்டும். பழுக்கும் நிலை வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். காயாக இருக்கும்பொழுதே பழமாவதற்கு அவசரம் காட்டி வெம்பி விழுந்து விட்டால் பயனில்லை. வெம்பி விழுந்திடுமோ என்று ராமலிங்கர் சொல்கிறார். நமக்கும் அந்த கவலை இருக்க வேண்டும். கனிந்த பழம் ஆகும் வரையில் பூஜை ஜபம் தவம் எல்லாம் இருக்க வேண்டும். வேதத்தின் அந்தத்தில் வேத பிளஸ் அந்தம் = உபனிஷதம். வேதத்தின் அந்தத்தில் கூறப்பட்டுள்ள தத்தவம் என்ற உண்மை நிலைக்கு நாம் வரும் வரையில் அவை நமக்கு அத்தியாவசிய தேவை. அப்போதுதான் வெம்பாது பழுக்கும். பெரியவா சரணம். தேங்க்யூ.